நாம் எவ்வாறு அந்த விநாயகரை நினைக்க வேண்டும், அந்த எதை நாம் வினையாக நமக்குள் சேர்க்க வேண்டும். இந்நேர வரையும் உங்களுக்கு உபதேசித்தது அனைத்தும் உங்க வாழ்க்கையில் புழுவிலிருந்து மனிதனாக வர்ற வரையிலும் தீமைகளை கேட்டு எனக்கு தீமை செய்தான் தீமை செய்தான் தீமை செய்தான் என்று அதனிடமிருந்து தப்பித்துக் கொள்ளும் ஆடோ புலியை பார்த்த பின் அதை என்னை கொண்டுவிடும் என்று எண்ணினாலும் அதனிடமிருந்து தப்பிக்க வேண்டும் என்ற உணர்வினை அடிக்கடி எண்ணும் போது அதுவும் தியானம்தான். அதன் வாழ்க்கையில் கிட்டியது என்ன? புலியின் உணர்வு அதிகரித்து அந்த புலியின் வரவை தனக்குள் சேர்த்து அதனின் துணை கொண்டு ஆற்றின் உயிரான்மா புலியாக வளர்ந்தது. இதே மாதிரி ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு உயிரணுவும் தன்னை காற்றும் வலுகொண்டதை கண்ணுற்று பார்த்த பின் கண் அதை எங்கே எண்ணுகிறது என்று எண்ணியவுடன் அது பதிவு செய்த பின் அதை காற்றும் வலுகொண்ட நிலைகளை எண்ணி 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 அதை தியானித்து அதனின் உணர்வின் சத்தை தனக்குள் விளைவைத்து இப்போ ஆடு புலியை எண்ணி இயங்குவது போல ஒரு ஓனாய் ஆடை எண்ணும் போது அதை பற்றி சந்தித்த பின் அதை இதை தாக்க வரும்போது தப்பித்து விட்டால் அதை எண்ணி கொண்டு விடுமே என்று எங்கே சென்றாலும் திரும்பி திரும்பி ஓனாயின் நினைவே வரும். இங்கே புலியை முதலை சந்தித்து விட்டால் புலியின் நினைவே வரும். இதே போன்ற உணர்வின் தன்மை அதை எண்ணி எண்ணி தியானித்து அதனின் உணர்வை தனக்குள் பதிவு செய்து அதனின் நினைவு ஆற்றல் தனக்குள் பெருக்கி அந்த உடலின் உணர்வின் சக்தி இதுக்குள் பெருக்கி அந்த தியானத்தின் சக்தி கொண்டு அது அறிந்து அறியாதோ அந்த உணர்வின் துணையால் அது விளைந்து இன்று ஆடு நரியாக பறக்கின்றது. இதை போலதான் தாவர இனங்கள் பலவும் ஒன்றாக சேர்த்து ஒன்றாக இணைந்த பின் இந்த உணர்வின் சத்து ஒன்றாகி ஒன்றை விழுங்கிய பின் உணர்வான பின் இப்போ வேப்பமரம் இருக்கின்றது, ரோஜாப்பின் உணர்வு இருக்கின்றது, மற்ற விஷச்செடியின் உணர்வு இருக்கின்றது. இப்படி பல உணர்வுகளின் தன்மையை ஒன்றுக்கொண்டு ஒற்றுக்கொள்ளாது மோதும் போது சுழிக்காற்றாக வந்து எந்தெந்த மரத்தின் சத்தினுடைய கலந்ததோ இது சுழல் வேகத்தில் வெப்பத்தின் தன்மை அதிகரித்து இரண்டரை கலந்து கொண்ட உணர்வுகள் இதுக்குள் இணைந்து ஆக காந்தத்தின் புலர்வு அதிகமாக புவியின் ஈர்ப்புக்குள் வர ஆக இது கவர்ந்து கொண்ட சத்தின் தன்மை இரண்டரை கலந்த பின் ஆவியின் நிலைகளில் சுழிக்காத்து வரும்போது பார்க்கலாம், புஷ்ஷுன்னு கொஞ்சம் போய் மேலே போய் மறைஞ்சிடும். ஆனால் மற்றது ஜிவ்வுன்னு இழுத்து தரையில் வந்துவிடும். இவ்வாறு தனக்குள் உணவின் சத்தை பல தலைகளை எண்ணி அந்த தாவர இனங்கள் ஒன்றாக இணைந்த பின் இந்த உணர்வுகள் ஒன்றாக இணைந்த பின் இதில் எதை சேர்ந்ததோ இந்த புவியின் நிலைகள் பட்ட பின் எதனெதன் இரண்டரை கலந்ததோ இந்த புவியின் ஈர்ப்பால் காற்றிலே கலந்திருக்கும் தன் இனமான சத்தை உணர்வால் அது கவர்ந்து இது உணவாக உட்கொள்ளும் நிலைகள் அதே சதா தியானத்தில் இருக்கும். ஆனால் அப்பேற்பட்ட சத்தின் தன்மை நாம் கொண்டால் ஒரு மாடோ ஆடோ தன் உடலுக்குள் ஆன பின் அந்த செடியவே தியானித்துக் கொண்டிருக்கும், அது உணவாக உட்கொள்ளும். இதே போன்றுதான் எதனின் உணர்வு நமக்குள் பதிவாகுதோ அதனின் நினைவாகின்றது. தாவர இனத்துக்குள் தன் உணர்வின் சத்து இருந்தாலும் புவியின் ஈர்ப்பால் தன் இனத்தை கவர்ந்து உணர்வால் அது உணவாக உட்கொள்கின்றது. தன் மனத்தால் தன்னை பாதுகாத்துக் கொள்கின்றது. இப்படித்தான் நாம் பல கோடி தாவர இனமா இருந்தாலும் அது ஜீவ அணுக்களாக மாறும்போது அந்த உணவின் தன்மை அணுவின் தன்மையாகி அதனின் மலத்தின் தன்மை உடலாகும் போது இதை போன்றுதான் நாம் வளர்ச்சி தியானம் என்பது தன்னை காற்றும் வலிவு கொண்டதை அதனிடமிருந்து தப்பிக்க வேண்டும் என்று தியானித்து அதனின்று விளைந்த உணர்வின் சத்தை தன்னை அறியாமலே உணர்வுகள் அதிகரித்து இந்த உடலின் தன்மை நலிந்து அந்த உணர்வின் தன்மை இங்கே பெருகி இதை கடந்து சென்ற பின் இந்த உயிர் அங்கே தியானித்த நிலைவு கொண்டு அங்கு அடைய செய்து அதனின் வலுவை பெற செய்யும். இதுதான் கீதையிலே நீ எதை நினைக்கின்றாயோ அதுவாகின்ற. குழுவிலிருந்து மனிதனாக வர்றெல்லாம் கடுமையான நிலைகள் நாம் வந்தோம். இப்போது மனிதனான பின் எதை தியானிக்கின்றோம்? என் பிள்ளை இப்படி இருக்கின்றான், அவன் எதிர்காலம் என்ன ஆகும் அப்படின்னு அவனை வேதனையா தியானிக்கின்றோம். அடுத்த அப்படி யாராவது நம்மளுக்கு பிடிக்கவில்லை என்றால் அவனுக்கு அப்படித்தான் வேணும் அப்படித்தான் வேணும் அறவே திரும்ப சொல்லி அறவே தியானிக்கின்றோம். அவன் படும் வேதனை எல்லாம் அவனை உற்று பார்த்து அந்த வேதனையான உணர்வு நமக்குள் வரும்போது இந்த வேதனையான நிலைகள் நாம் தியானித்து
மனித உணர்வின் தன்மையை இழக்கின்றது. ஆக இந்த நஞ்சு கலந்தது. ஆக யாரை எண்ணி வேதனைப்பட்டோமோ, அவ்வேதனை கண்டு ரசித்தோமோ, அந்த வேதனையான உணர்வு கொண்ட பின் அவனின் நினைவு அதிகரிக்கப்படும் போது இந்த உடலோடு சேர்த்து அவனுக்குள்ளே சென்று அவன் விளைவித்த வேதனையும் உணர்வையும் இது உணவாக உட்கொண்டு அவனின் வீழ்த்தி இந்த வேதனையை தனக்குள்ளாகி தேய்ப்படையாக வருகின்றது. இதை போன்றுதான் நாம் மனித வாழ்க்கையில் இன்று நாம் அதிகமாக தியானிப்பது. இப்ப கோயில்ல போய் நமக்குள் இந்த சிரமங்கள் எல்லாம் நீக்க அங்கே சொன்னாலும் இந்த தெய்வத்தை மனதில் எடுத்து நான் உனக்கு வரம் இருந்தேனே, தவம் இருந்தேனே என்ற நிலைகள் எண்ணி வேதனை ஒரு பாலிலே நஞ்சை ஊற்றி ஒரு கிளாஸ்ல அதுல மற்ற எந்த சரக்கு போட்டாலும் அந்த நஞ்சின் தன்மையா அடை. இதை போலதான் ஆலயங்களில் சென்று நமக்குள் காத்திட்ட உயர்ந்த குணங்கள் மனிதனுள் உண்டு. ஆனால் நம் வாழ்க்கையில் இப்படி அழுக்குகள் படிந்து தெளிந்த நிலைகள் அற்று போய்விட்டது என்று மீண்டும் நினைப்படுத்தி சூட்சம நிலைகள் கொண்டதை நாம் அறிந்து கொள்வதற்காக அங்கு சிலைகள் வைத்தாலும் நாம அங்கு போகும்போது என்ன நினைக்கிறோம்? நாம் அர்ச்சனை செய்கிறோம், ஆராதனை செய்கின்றோம். அந்த கோயில்களில் யாகங்கள் செய்யும்போது கேட்டு உணர்றோம், இந்த யாகத்தை செய்தால் நமக்கு நல்லதென்று. இந்த உணர்வுகள் அவர்கள் சொல்லும் போது அந்த உணர்வின் தன்மை நமக்குள் பதிந்து கொண்ட பின் வசி. இப்ப எப்படி ஒரு மாட்டின் தன்மை அந்த ஆட்டின் தன்மை இதற்குள் கவர்ந்து கொண்ட பின் அந்த புலியின் உணர்வை ஆட்டுக்குள் பதிந்து கொண்ட பின் அதனின் உணர்வை வசியமாக்கிக் கொண்டு அதனின் தன்மை கொண்டு அதனுள் செல்லுகின்றது. இதை போலதான் நாம் இந்த மந்திர ஒளியின் தன்மை நமக்குள் கவர்ந்து ஆசையின் நிமித்தமாக மனிதனின் நிலைகளில் இந்த மந்திர ஒளிகளை சேர்க்கப்படும் போது அது நமக்குள் உணர்வாகி நாம் எந்த ஆசை கொண்டோமோ அந்த தெய்வ செய்யும் என்ற நம்பிக்கையை இந்த உணர்வுகள் பதிவு செய்ததற்கும் நமக்குள் பதிவாகின்றது. இது வசியம். இன்று நாம் மனிதனாக இருக்கும்போது நம்மளுக்கு தெய்வம் செய்யும் என்ற நிலைகளில் பல அபிஷேகம் ஆராதனைகளை நமக்குள் சொல்லி இதற்கு இன்னென்ன பொருள் இட்டால் என்ற யாகமும் வேல்வெளியில் நடத்தி இந்த உணர்வின் ஒளி அலைகள் நமக்குள் பதிவை செய்யும்போது நம்மை வசியப்படுத்தும் நிலைகள் தான். உதாரணமாக இன்று ஒன்றும் இல்லாத ஆலயங்களில் நாமதான் அங்கே ஆலயத்தை கட்டி சிலையை வைத்து யாகத்தை செய்து இந்த தெய்வம் இப்படி இருக்கிறது என்ற நிலைகளும் இந்த மந்திரங்களை சொல்லி அதுக்கு ஜீவன் ஊட்டி பதிவு செய்த பின் அதுவே நினைவை கூட்டி அந்த தெய்வம் செய்யும் என்று வசியப்படுத்தி விடுகின்றார். அதன் வழிகொண்டு நாம் எண்ணத்தின் ஆசை ஏற்க அந்த வசியத்தில் நாம் சிக்கி நம்முடைய கஷ்டம் வரும்போதெல்லாம் கஷ்டத்தை வேதனை தான் நாம் ஏங்கி எனக்கு இதில் நிவாரணம் கிடைக்காதா என்ற நிலைகளில் அவர்கள் வசிய நிலைகள் நமக்குள் உருவாக்கி அந்த தெய்வத்தை வணங்கி கொண்டு நாம் இருப்பினும் எதை அந்த உருவமாக எடுத்து நமக்குள் அந்த உணர்வின் தன்மை பதிவு செய்து கொண்டோமோ நாம் கவர்ந்து கொண்ட என்ன ஆசையுடன் இந்த உடலை விட்டு நாம் சென்ற பின் இந்த ஆன்மா அதே தெய்வத்தினுடைய நிலைகள் வரும். நான் உன்னிடமே வந்து விடுகின்றேன், என்னை ஏன் இவ்வளவு தொல்லைப்படுத்துகிறாய் என்று நாம் நேசிக்கின்றோம். இந்த உணர்வின் தன்மை கொண்டு இந்த ஆன்மா தெரிந்து விட்டால் அடுத்து இதை போல இன்னொருவர் இதை போல தன் குடும்பத்தின் கஷ்டத்தை எண்ணி இந்த உணர்வின் தன்மை தனக்குள் பதிவு செய்து இந்த உடலுடன் இருக்குமே என்றால் இதே உணர்வின் தன்மை எதை அங்கு வசியப்படுத்ததோ அதே உணர்வின் இயக்கத்தில் நமக்குள் பதிவு செய்த உணர்வின் ஆசை அவர் உடலுக்குள் புகுந்து இந்த ஆன்மா இங்கே விளைந்த வேதனை உணர்வை அதிலே உருவாக்கி அருளாடும். எது செய்ய வேண்டும் என்று எண்ணியதோ இந்த உணர்வின் சத்து கொண்டு அந்த ஆன்மாக்கள் பிறருக்கு சொன்னால் நல்லது நடக்கும். ஆனால் இவர்கள் அவர் உடலில் இருந்த கஷ்டத்தை போராட்டியுமே இவர்கள் வசிப்படுத்தி இந்த உணர்வுகள் அந்த குடும்பம் நோயாகவும் பல தொல்லைகளும் அனுபவிக்கும். அருளாளர் வீட்டில் எல்லாம் இதே போலதான் எதனின் பக்தி நிலைகள் கொண்டு நமக்குள் யாக வேள்விகள் நடித்து இந்த உணர்வின் தன்மை சிக்கிக் கொண்டோமோ இப்படி நாம் இங்கு அடைந்து விடுகின்றோம். எனவே எந்த யாகத்தை செய்து எந்த மந்திர ஒளிகளை செய்தார்களோ இதுவே பலமுறை இவர்கள் செய்யப்படும் போது இன்னொரு ஆன்மாவுடைய நிலைகள் எந்த தெய்வத்தை வசியம் பண்ணதோ இதை போல எண்ணி அதற்குண்டான மறைமுகமான சில செயல்களும் அதை சொல்லி இவர்கள் செய்தால் அந்த ஆன்மாவை கைவல்யப்படுத்திக் கொள்வது. ஆக இது வசியம். இதை போல தனக்கு தேவைப்படுகிறது என்றால் அந்த உடலை வைத்த உணர்வுகளை பிறர் ஓர் சாடச் செய்து அவர்களை கவர்வதும் இதை போல பொருளை கவர்வதும் இதை போன்ற நிலைகள் தான் இன்று நடந்து வருகின்றது. ஆனால் நாம் எடுத்துக்கொண்ட உணர்வு எதுவோ நம் உயிரின் தன்மை இதை போல வருகின்றது. இந்த ஆலயத்தில் நாம் எதை தியானிக்கின்றோம்? இதை போல வேதனையும் சங்கடத்தையும் தியானிக்கின்றோம்.
அந்த உணர்வின் தன்மை நாம் எதையும் ஆசை மீள வேண்டும் என்று என்றுமோ நம்மை எரியாதபடி இத்தகைய தீமைகள் நமக்குள் விளைந்து விடுகின்றது. இதிலிருந்து நாம் மீள முடியாத நிலைகள். இப்படி நாம் உடலில் விளைவித்த இன்னொரு தீமையான நிலைகள் இன்னொரு உடலுக்குள் சென்றாலும் அங்கு மனிதனாக உருவாகும் நிலையற்று இந்த நஞ்சின் தன்மைதான் அங்கே செல்லுகின்றது. இது வாழ்க்கையில் பக்தி என்ற நிலைகள் வரும்போது அந்த பக்தியின் பற்று கொண்டு நாம் இதைதான் தியானிக்கின்றோம். இதன் வழிகளில்தான் நம் ஆன்மா இங்கே மீண்டும் ஒளியின் சிகரத்தை அடையாது நமக்குள் தாழ்ந்து கொண்டிருக்கும். அந்த உயிருடன் ஒன்றிய ஒளியின் தன்மையாக தனக்குள் தீமை அகற்றி உணர்வுகள் வென்ற அந்த மெய்ஞானிகள் இன்றும் விண்ணுலைகள் இதே சரீரத்தை உயிர் எவ்வாறு ஒளியாக இருந்ததோ உணர்வை அனைத்தும் ஒளியாக மாற்றி இன்றும் நிலை கொண்டு இன்றைக்கு நிரந்தரமாக எண்ணும் 16 என்ற நிலைகளில் விண்ணில் வரும் நஞ்சினை அதை அடக்கி உணர்வின் தன்மையாக ஒளியின் சிகரமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். இன்று வைரம் எவ்வாறு தனது நஞ்சின் தன்மை அடங்கி ஒளியின் சிகரமாக இன்று எதுவும் இல்லை என்றாலும் அதன் மின் அணுக்கள் அந்த நஞ்சின் வீரிய உணர்வுகள் ஒளியாக மாற்றுகின்றது. இதை போலதான் நஞ்சு கொண்ட பாம்பினும் அதனுள் இருக்கும் நஞ்சின் தன்மை உடையப்படும் போது நாகரத்தனமாக அது ஜொலிக்கின்றது. இதை போன்றுதான் மனிதன் நஞ்சின் தன்மையை அடக்கி உயிருடன் ஒன்றிய நிலைகள். ஏனென்றால் உயிரின் துடிப்பின் நிலைகளிலேயே நஞ்சு உண்டு. ஆகவே நஞ்சின் தன்மையால் அதனின் உணர்வின் தன்மை கொண்டுதான் அது இயக்க துடிப்பாகி நஞ்சின் செயற்கால் இணைந்த அதனதன் அளவுகோலுக்கொப்ப அதனுடைய இந்த மனங்களை உணர்வின் குணங்களாக இயக்கி இத்தகைய நிலைகள் உருவாக்கப்பட்டு மனிதன் 6வது அறிவான பின் தீமைகள் நிலைகளை நம் உடல் எவ்வாறு தீமைகள் அகற்றுகின்றதோ இதை போல அந்த நஞ்சினை நீக்கிய பின் அந்த உணர்வின் தன்மை 6வது அறிவாக வரப்படும் போது நஞ்சினை நீக்கிவிட்டு நமக்குள் நல்ல பொருளை இணைத்து அது மாற்றிடும் நிலைகள் பெற்றதாம் முருகா அழகுபடுத்தும் நிலையும் தீமைகள் அகற்றும் நிலைகள் பெற்றதென்று இந்த 6வது அறிவை தெளிவாக காட்டினார். அதை நாம் பயன்படுத்தினால் அதை பயன்படுத்தியவர்கள்தான் இந்த உயிருடன் ஒன்றி இன்றும் நிலை கொண்டு இன்றும் வாழ்ந்து கொண்டுள்ளார்கள். இந்த சூரியன் பல அணுக்களை தனக்குள் கவர்ந்து கோள்களாகி நட்சத்திரமாகி இன்று சூரியன் ஆனாலும் இதை போல நாம் ஒரு உயிரணும் பல உயிரணுக்களாக உடல்களாக மாறி இன்று மனிதனான பின் தெரிந்திடும் அறிவும் ஆக நமக்குள் அந்த ஒளியாக மாறும் நிலைகள் நமக்குள் வந்து உள்ளது. ஆனால் இதிலே தெளிந்திட்ட நிலைகள் கொண்டு உயிருடன் ஒன்றிய நிலை கொண்டவர்கள் அனைத்தும் இன்றும் சப்தரிஷி மண்டலங்களாக வாழ்ந்து வளர்ந்து கொண்டு உள்ளார்கள். ஆனால் அதே சமயம் இன்று சூரியனை எடுத்துக்கொண்டால் தனக்குள் எடுத்துக்கொண்ட விஷத்தின் தாக்குதலால் அணுக்களாக மாறி அந்த அணுக்களின் நிலைகள் கலந்த வெப்பத்தின் தோள்களும் அது நகர்ந்து சென்ற காந்த புலன்களும் இணைந்த அணுக்களானாலும் இதை போல பல கோட்களாகி இந்த சூரியனாக முழுமையாக வரும்போது மனிதன் எவ்வாறு நாம் நம்மளுடன் வளர்ந்த மலத்தின் நஞ்சினை மலமாக மாற்றிவிட்டு தெளிந்த உணர்வின் தன்மை நாம் எண்ணங்களாக மாற்றுகின்றோமோ இதை போலதான் சூரியன் தான் கவர்ந்து கொண்ட அணுக்களில் உள்ள நஞ்சினை அல்ட்ரா வயலட் என்ற நிலைகளே இந்த வெப்பம் பிரித்து விட்டு ஆனால் தனக்குள் ஒளியின் சிகரமாக உலகை இயக்கும் தன்மை வருகின்றது. இருப்பினும் அதிலே காலத்தால் இந்த மனிதனின் சூரியன் அது காலத்தால் அழிந்திடும் நிலைகள் பெற்றது. மனிதனோ இந்த உடலை கொண்டு தீயிலே பொதித்தாலும் உடல் உள்ள உணர்வுகள் கருகும், ஆனால் உயிர் கருவதில்லை. ஆக இது வேகா நிலைகள் பெற்றது உயிர். ஆகவே நாம் இதை வேகா நிலையாக மாற்ற வேண்டும் உணர்வுகளை. அவ்வாறு மாற்றியவர்கள் தான் இன்றும் விண்ணுலைகள் வாழ்ந்து ஒளியின் சிகரமாக இன்றும் சுழன்று கொண்டுள்ளார்கள், வாழ்ந்து கொண்டுள்ளார்கள். அந்த சப்தரிஷி மண்டலங்களாக இருப்பது எத்தகைய நிலை வந்தாலும் இந்த உயிருடன் ஒன்றிய உணர்வு ஒளியாக்கிய பின் அது என்றும் அழியா சரீரமாகவும் பெருவீடு நிலை அடைந்து அழியா ஒளி சரீரம் பெற்று திகழ்ந்தவர்கள் அவர்கள். ஆகவே அந்த நாம் இந்த வாழ்க்கையில் வருவதை நமக்குள்
இப்போது தீமையை பற்றுக்கொண்டு எனக்கு இப்படி செய்தான் இப்படி செய்தான் இப்படி செய்தான் என்று தியானிக்கின்றோம். அதன் வழியில் அவனுடைய தீமை நிலைகள் நமக்குள் வளர்கின்றது. பின் அவனும் உடலை கொண்டு தீமையை விளைவிக்கின்றோம். பாசத்தால் இப்படி ஆகின்றானே என்று எண்ணுகின்றோம். நமக்குள் வேதனை கலந்த உணர்வை உருவாக்குகின்றோம். இந்த உணர்வின் சொல்லாக அங்க பதிவு செய்கின்றோம். அந்த வேதனையின் வித்துகள் அங்கு விளைகின்றது. அவன் எதிர்காலத்தினுடைய நிலைகள் அவனை எண்ணி எண்ணி இதை தியானிக்கின்றோம். பின் நமக்குள் வேதனையான நிலைகள் வந்து அவனின் நினைவு கொண்டு அவன் உடலுக்குள் நாம் புகுந்து விடுகின்றோம். இதே போல வெறுப்பு கொண்ட உணர்வின் தன்மை எனக்கு இப்படி செய்தானே தீங்கு அவன் உடுவனாப்பார் என்று நினைக்கின்றோம். அவனில் நாம் கெட்டுப்போக வேண்டும் என்ற உணர்வு வெளியிட்டதை நாம் சுவாசித்து அதவே தியானிக்கின்றோம். பின் அவன் உடலை சென்று கீழே தான் போகின்றோம். ஆக இவை அனைத்தையும் நாம் எதை தியானிக்க வேண்டும் என்ற நிலையை நாம் உணர்த்தி அருள் மகிழ்ச்சியின் உணர்வின் தன்மை கொண்டு நாம் வாழ்க்கையில் நாம் யாரும் தவறு செய்யவில்லை. சந்தர்ப்பத்தால் நுகர்ந்ததும் பாசத்தாலும் பரிவாலையும் இரக்கத்தாலும் ஈகையாலும் அன்பால் பண்பால் நாம் பிறமேல் பரிவு கொண்டு நாம் பல செயல்கள் செய்தாலும் பிற உலகிலே சந்தர்ப்பத்தால் விளைந்த தீமைகள் நாம் நுகர்ந்தறிந்த பின் நமக்குள் வந்து விடுகின்றது. இதை போன்ற உணர்வினை நாம் தொடைத்து நாம் எதை பற்ற வேண்டும்? இந்த மண்ணுலைகள் நஞ்சினை வென்று பின்னுலைகள் வாழ்ந்து கொண்டிருக்கும் அவனின் உணர்வு வர வேண்டும். எங்கள் அறியாத வந்த தீமைகளை இதை நீக்க வேண்டும் என்று தனக்குள் அது நீங்கி தொடைத்து விட்டு எங்கே இருந்து தீமைகள் வந்ததோ அவர்களை விட்டு பார்த்து அந்த மகிழ்ச்சியின் அசக்தி நான் பெற வேண்டும். அவர்கள் கவலைப்பட்டாலும் மற்ற நிலையில் செய்தாலும் நாம் அவருக்கு பரிவு செய்தாலும் அவர் பட்ட கஷ்டத்தை கேட்டு வந்தாலும் ஈஸ்வரா என்று உயிரை எண்ணி அந்த மகிழ்ச்சியின் அசக்தி நான் பெற வேண்டும். அது என் உடல் முழுதும் படர வேண்டும். என் ஜீவான்மா பெற வேண்டும் என்ற உயிரின் நினைவை நாம் கண்ணின் நினைவை அங்கே இணைத்து அந்த மகிழ்ச்சிகளின் அசக்தியை நான் பெற வேண்டும் என்று இயங்கி இந்த உடல் முழுதும் அந்த மகிழ்ச்சியின் அசக்தி பெற வேண்டும் என்று இதனை தொடைத்தல் வேண்டும். ஆக இதை தொடைத்த பின் அதை பற்றாக பற்றிக் கொள்கின்றோம். இப்ப பையன் படிக்கவில்லை என்றால் மகிழ்ச்சியின் அசக்தி அவன் பெற வேண்டும். அவன் அறியாத இருள் நீங்க வேண்டும். பொருகண்டு உணர்ந்து செயல்படும் தர வேண்டும். அந்த மகிழ்ச்சியின் அசக்தியால் இதை அவனிடம் பற்ற வைக்க வேண்டும். அவன் அறியாது இருந்த இருளை நமக்குள் பற்றிடாது நாம் பற்றற்றதாக மாற்ற வேண்டும் என்றால் அவன் ஞானி உணர்வு நமக்குள் பற்றுடன் பற்றி கொண்டு இதை பற்றற்றதாக மாற்ற வேண்டும். இதைத்தான் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் நாம் மனிதன் முன்னேறி வந்த பின் நாம் இந்த உணர்வினை நமக்குள் அந்த மெய்ஞான உணர்வு நமக்குள் எடுத்து அதுவே நமக்கு எல்லையாக வைக்க வேண்டும். நாம் அடுத்த இடம் போவது எது? அதாவது வேகாத நிலைகள். இப்ப நாம் நமக்குள் ஒருவன் மேல் இப்படி இருக்கிறான் என்ற பாசத்துடன் பற்றி கொண்டால் இது சாகா நிலை. நாம் எதனுடைய நிலைகள் இருந்தோமோ அது நமக்குள் சாகாது. அதனின் உணர்வின் தன்மை நமக்குள் ஜீவனாகி அந்த உடலிலே சென்று எதனை நமக்குள் வளர்த்து கொண்டோமோ அதனின் நிலையாகவே அங்கு உருவாக்கி விடுகின்றது. ஆனால் நாம் வேகா நிலை என்ற நிலையை அன்று வாழ்ந்து கொண்டிருக்கும் அந்த மகிழ்ச்சியின் உணர்வினை நமக்குள் அது கவர்ந்து நமக்குள் வேகா நிலை என்ற நிலையை நாம் உருவாக்கினால் அதை பற்றுடன் பற்றிய பின் நாம் இதை அகன்று இந்த உடலை விட்டு நாம் உயிரான்மா அகன்றால் உடலின் தன்மையை இதில் விளைந்த உணர்வின் ஒளிகள் அவனுடைய உணர்வுடன் ஒன்றி நம்மை அங்கே அழைத்து செல்லுகின்றோம். இதில் தான் நாம் வேகா நிலை என்று அடைகின்றோம். இதில் எத்தகைய நம்ம இருப்பினும் நாம் இதை போன்ற தீமைகள் நம்மை சாடும் போது இதை நாம் பற்றி கொண்டோம் என்றால் இங்கு நம்மை பற்றி விடுகின்றது புவியின் ஈர்ப்பிலே. இதிலிருந்து கடந்து செல்வதற்குத்தான் இந்த பவரின் நன்னாள் என்று எமது குருநாதர் காட்டிய அருள்வழியின் தன்மையை நாம் தரப்பின் நன்மையை எதை தியானித்தோம், நாம் எப்படி வந்தோம், இப்போது எதை தியானித்துக் கொண்டு இருக்கின்றோம், நாம் இப்போது எதனை தியானிக்க வேண்டும், நாம் எதை பற்ற வேண்டும், எதனின் பற்றுடன் நாம் இந்த வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்ற நிலையை குருநாதர் காட்டிய அருள்வழிதான் உங்களுக்கு உபதேசித்து நம் மூதாதைகளான அவர்கள் அனைவரும் கடந்த காலத்தில் அரசல் என்ற நிலைகளில் அவர்கள் கொடுத்த மதத்தால் வளர்ந்து அவர்கள் ஊட்டிய உணர்வின் தன்மை கொண்டுதான் வாழ்ந்து அவர்கள் அடிப்படையில் நம்மை வாழ வைத்தாலும் ஞானிகள் காட்டிய நிலைகள் காலத்தால் மறைக்கப்பட்டு ஆக மதம் என்ற நிலைகள் மதத்துக்கென்ற ஒரு பக்தி என்ற நிலையும் அவன் காட்டிய நெறிகள் யாகமோ வேள்விகளை நினைத்து அவன் சொன்ன மறைப்படி செய்தார் இந்த தெய்வம் செய்யும் என்ற நம்பிக்கை ஊற்றி அதனைதான் நாம் பற்றுடன் பற்றி அதனின் நிலைகள் கொண்டு நாம் குறைகளை சொன்னால் அந்த தெய்வம் மீட்டும் என்ற நிலைகள்
மதத்தின் அடிப்படையில் காட்டியதான் இன்று நாம் செயல்படுத்தி அனைத்து மதங்களும் இவ்வாறு இயங்குகின்றது. நான் மகரிஷிகளால் இந்த மதத்தன்மையை விடுத்து மனிதனால் உருவாக்கிய மதத்தின் தன்மை சிக்காது. மெய் உணர்வின் தன்மை தனக்குள் பற்றுடன் பற்றி மதமற்ற நிலைகளில் அவர்கள் விண் உலகம் சென்றவர்கள். ஆகவே அத்தகைய மகரிஷிகளின் அருள் ஆற்றலை நாமும் பருக வேண்டும். நம்முடன் சேர்ந்த உடலை விட்டு பிரிந்த ஆன்மாக்களை நாம் உந்து விசையால் விண்ணுலகம் அது அந்த சப்தரிஷி மண்டலத்துடன் அவர்கள் இணையப்படும் போது இந்த உடல் பெறும் உணர்வினை அந்த அங்கே கருக்கி நஞ்சு கொண்ட உணர்வுகள் அனைத்தும் நஞ்சை கருக்கி அருஞான உணர்வு வட்டத்துடன் செலுத்தப்படும் போது அது அங்கே கரைந்து உயிருடன் ஒன்றி அறிந்திட்ட அறிவின் உணர்வுகள் உயிருடன் ஒன்றிய நிலைகள் ஒளி சரீரமாக விளையும். இது மனிதனின் 6வது அறிவில் செய்தது என்று நாம் ஒரு ராக்கெட்டை உந்து விசையால் புவியின் ஈர்ப்பை கடந்து உந்துகின்றன. புவியில் விளைந்த அந்த சத்தின் துணை கொண்டுதான் யந்திரத்தில் அடக்கி இதனுடைய அழுத்தத்தை உந்தி விண்வெளியில் வீசி விண்ணில் பறக்கும். இவன் கண்டுபிடித்த உணர்வின் தன்மையை அந்த யந்திரத்தை விண்ணிலே பரப்பச் செய்து அதிலே கவர்ந்த உணர்வை எளிதில் கவர்ந்து உணர்வை அறிந்து உடல் சுகத்திற்கு விஞ்ஞானி செய்கின்றான். விஞ்ஞானியோ தன் உணர்வின் ஆற்றலால் உணர்வின் ஆற்றலை தனக்குள் பருகி உயிருடன் ஒன்றிய ஒளியின் சரீரமாக விண்ணின் ஆற்றலை தனக்குள் பருகி இதனின் வலுதனை கொண்டு ஆதியில் அகசியன் இந்த உண்மையை கண்டுணர்ந்தாலும் தன் அருகில் உள்ள சீடர்களுக்கு இதனை உபதேசித்தருளி இந்த உடலை விட்டு அகன்றால் அதனின் நினைவு கொண்ட நீங்கள் இந்த உந்து விசையால் என்னை உந்தி தள்ளுங்கள் என்ற நிலையில் அந்த அகசியன் காட்டிய அறுவழியில் அவர்கள் முதலிலே விண்ணுலகம் சென்ற பின் அவரை பின்பற்றி சென்றவர்கள் விண்ணுலகில் 7வது அறிவாக அவரின் ஈர்ப்பு வட்டத்தில் விளைந்தார்கள். அக்காலங்களில் எழுத்தறிவு இல்லாதனால் உடலில் விளைவித்த உணர்வின் தன்மை கொண்டு பிறருக்கு பதிவு செய்து பதிவின் நினைவின் ஆற்றலால் அவர்கள் வாழ்க்கை இயக்கி ஆரம்ப நிலைகள் உணர்ந்தவர்கள் இன்றும் சப்தரிஷி மண்டலங்களாக வாழ்ந்து கொண்டு உள்ளார்கள். மனிதனின் அறிவின் ஞானம் வளர மனிதனின் உடலுக்கு இச்சைகள் சேர இதுவே சொர்க்கம் என்று நிலை கொண்ட அரசர்கள் அவர்கள் காட்டிய நிலைகள் சிக்கியவர்கள் அனைவரும் இன்றும் வின் செல்லாது. இன்றும் அவர்கள் எடுத்துக்கொண்ட ஆசையின் உணர்வு நமக்குள் விழுந்து பேயாக நாம் சுழன்று பேயின் உணர்வு கொண்டு தாக்கும் நிலைகளும் பின் மிருக நிலைகளுக்கு மாற்றிடும் உணர்வாக தான் இன்று நமது வாழ்க்கைகள் இன்று அரசன் வழிகள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. அருஞானிகள் காட்டிய அருள் வழியின் உணர்வை தான் உங்களுக்குள் உபதேசித்து இந்த உணர்வின் துணை கொண்டு நீங்கள் இந்த பௌர்ணமி நாள் என்று நாம் அனைவரும் அந்த மகிழ்ச்சிகள் காட்டிய அருள்வழியில் உங்கள் உணர்வுகளை இங்கே உந்தச் செய்து இந்த உணர்வின் உணர்ச்சிகளை தூண்டச் செய்து அந்த மகிழ்ச்சியின் ஆற்றலை நினைவு கொண்டு நீங்கள் தியானித்து அந்த தியானிக்கும் போது நம்முன் படர்ந்துள்ள அருள் மகிழ்ச்சியின் உணர்வை நாம் நகர்ந்து நமக்குள் அந்த வேகா நிலை என்ற உணர்வினை நமக்குள் வினையாக சேர்த்து அது நாயகனாக இயக்க வாழ்க்கையில் நமக்கு எப்போதெல்லாம் தீமைகள் நம்மை சாடுகின்றதோ அத்தருணத்தில் ஈஸ்வரா என்று அந்த மகரிஷிகளை எண்ணி நான் அந்த சக்தியை நான் பெற வேண்டும், என் உடல் முழுதும் படர வேண்டும் என்று உள் செலுத்தி நாம் கேட்டறிந்த தீமைகளை இது தொலைத்துவிட்டு அந்த தீமை என்ற நிலையில் சொன்னோருக்கு மகிழ்ச்சிகளின் சக்தி அவர்கள் பெற வேண்டும் என்று நம் உணர்வினை அங்கே உந்தி அவர் நிலைகளிலிருந்து அவர்களை மீட்டிட நாம் செய்த குரு காட்டிய நிலைகளில் இதுதான் அவர்கள் செய்த நிலைகள். ஆகவேதான் அதனை நீங்கள் பற்றிட இந்த நிலையும் அனைவரும் நீங்கள் பெற முடியும் என்ற நிலை இன்று உபதேசிப்பதும் ஏற்கனவே நமது தத்துவ ஞானிகள் சாதாரண மக்கள் பெரும் தகுதியாக, ஏனென்றால் மீண்டும் மீண்டும் ஞாபகப்படுத்தினேன், நீங்க கேட்டுட்டு போவாங்க, தேங்காய் பழத்தை உடைச்சி போட்டு அருவம்போல வச்சு போட்டு அப்புறம் அது விநாயகருக்கு அர்ச்சனை செய்து அவன் செய்வாங்கிற நிலையை நாம் பதிந்த நிலைகள் கொண்டு நாங்கள் செல்லுகின்றோம். ஆகையினால் இதை போன்ற நிலைகளை செய்வதற்கு திரும்பும் பக்கம் எல்லாம் இந்த விநாயகரை வைத்திருப்பார். இது மனதில் கொள்ள வேண்டும். எதற்கென்று இன்று ஆதி மூலம் என்ற உயிர் அது ஒவ்வொரு நிலைகளையும் தன்னை காத்திடும் உணர்வாக எண்ணிய உணர்வு அதற்குள் வினையாக சேர்த்து வினைக்கு நாயகனாக பரிணாம வளர்ச்சிகள் வளர்ந்து அதிலே மிகவும் வலுகொண்ட நிலைகள் வளர்ந்து வளர்ந்து ஆக வலுக்கொண்ட உடலாக வளர்த்தது யானை என்று அதனின் சிலையை
தலை சரசை மனிதனின் உடலில் பொருதி நாம் முன் சேர்த்துக் கொண்ட வினைகளுக்கெல்லாம் நாயகனாக இந்த மனித உடலை நம்மை பெற்றதென்று மனிதன் என்ன வலுவால் தனக்குள் காத்திடும் நிலை பெற்று தன்னை காத்திடும் உணர்வின் ஒளியாக உணர்வின் தன்மை என்ன வலுகொண்ட உடலாக மாற்றியது என்ற நிலையை நாம் உணர்வதற்குத்தான் சூட்சமத்தில் இயக்கியதை நாம் உயிரணு தோன்றிய நிலைகளை நாம் எவ்வாறு இப்போது மனிதனாக உருவானோம் என்ற நிலைப்படுத்தி நாம் அறிந்து கொள்வதற்குத்தான் இதை செய்தார். ஆகவே நாம் முன் சேர்த்துக் கொண்ட வினைகளுக்கெல்லாம் நாயகனாக இந்த மனித உடலை உருவாக்கியது. நம் உடலிலே ஒவ்வொரு உடலின் காத்திட்ட குணங்கள் அது கணங்களாக இயக்க சக்தியாக இருக்கின்றது. இந்த கணங்களுக்கெல்லாம் ஈசனாக இருந்து என்னை இயக்கினா என்று தன் உயிரை நேசிக்கும்படி இது உணர்த்தினார். இந்த கணங்களுக்கெல்லாம் ஈசா கணேசா என்று. அதே சமயம் மூசிக வாகன ஆடு புலியை பார்த்து சுவாசித்த புலியிடமிருந்து தப்பிக்க அது சுவாசித்த உணர்வுகள் எலி எவ்வாறு தனக்கு தந்தரையான நிலைகள் தனக்கு வசதியாக வங்கிட்டுக் கொள்ளதோ இதே போல புலியின் உணர்வலைகள் ஆற்றின் ஆன்மாவில் இது கலந்து அதை விழுங்கும் நிலைகளுக்கு இது உணவாக இது விழுங்கினாலும் புலியின் உணர்வுகள் ஆடு நுகர்ந்தது இதனின் உணர்வுக்குள் அது சுவாசித்தது ஆற்றின் உணர்வை வங்கிட்டுக் கொண்டது அதுக்கு செயலற்றதாக மாற்றியது என்ற நிலைதான் மூசிக வாகனா கணங்களுக்கு அதிபதி கணபதி. ஆக ஆற்றின் கணங்களுக்கு இந்த புலியின் உணர்வலைகள் அதிபதியாகி அதனின் உணர்வின் செயலாக அந்த உயிருடன் ஒன்றி புலியின் ஈர்ப்புக்குள் சென்று புலிக்குட்டியாக மாற்றிதான் கணங்களுக்கு அதிபதி கணபதி. இவ்வாறு பல சரீரங்களில் தன்னை காத்திடும் உணர்வின் தன்மை கொண்டு இந்த கணங்களுக்கு அதிபதியாக்கி இன்று நாம் மனிதனாக உருவாக்கியது என்ற நிலையை நாம் சிந்திக்க இந்த பிள்ளை யார், இந்த உயிரால் வளர்க்கப்பட்ட இந்த உடல் ஆக நீ இதை அறிந்து கொள் என்றும் நீ புல்லை தின்றாய் தலை தாம்புகளை தின்றோம் இன்று அறுசுவையாக படைத்து சாப்பிடும் இந்த மனித உடலை பெற்றோம் என்ற நினைவுபடுத்துவதற்கு நாம் வளர்ந்த நிலையும் நமக்குள் வினையாக சேர்ந்ததும் வினைக்கு தக்க நாம் உணவாக உட்கொண்டதும் வினையார் சேர்த்துக்கொண்ட நிலைகள் தீமை அகற்றும் உணர்வாக வந்த பின் சுவையாக படைத்து சாப்பிடும் இந்த உடலை நாம் பெற்றோம் என்ற உண்மையினை நாம் அறிவதற்கு அந்த உணர்த்திய நிலையில்தான் இந்த விநாயகர் தத்துவம். இதை காட்டி நாம் எளிதில் சாதாரண மக்களும் புரிந்து கொள்ளும் நிலையில் நீர்நிலை இருக்கும் பக்கம் இந்த விநாயகரை மேற்க பார்க்க அமைத்து அரசையும் வேம்பையும் வைத்தார்கள். ஏனென்றால் மீண்டும் மீண்டும் ஞாபகப்படுத்துகின்றேன். நாம் இதை சீராக கவனித்தால் நம் பக்தி மார்க்கங்களில் நம்மை தெளிந்திட எவ்வளவு நிலைகள் செய்திருக்கிறார்கள். அதை மறந்து அர்ஜுன அபிஷேகம் என்ற நிலைகள் நாம் தவறான வழிகள் எவ்வாறு போயிருக்கிறோம் என்ற உண்மையை நாம் அறிந்து கொண்டால் தவறை நீக்கி அருண் ஞானியை காட்டி உணர்வை நாம் நுகர்ந்து மெய் ஒளியின் நிலைகளில் உயிருடன் ஒன்றிய என்றும் நிலையான வேகா நிலையன் என்ற நிலையை அவன் சென்ற நிலையை அவன் சென்று அடைந்த இடத்தை நாமும் சென்று அடைய முடியும். இதை எளிதில் நீங்கள் பதிவு செய்து கொள்ளுங்கள். ஆகவேதான் இன்று நாம் வாழ்க்கையில் கேட்டுணர்ந்த அனைவரும் நாம் மகிழ்ந்த நிறந்தாலும் பிறவர் மகிழ்ச்சியற்ற நிலைகளில் நாம் கேட்டுணர்ந்த உணர்வுகள் நமக்குள் கசப்பின் செயலாக உருவாக்கி விடுகின்றது. அதற்குத்தான் நாம் அந்த கசப்பின் தன்மை நமக்குள் மாறி கசப்பின் செயலாக உருவாக்குகிறது என்ற நிலையில் மாறி அம்மா என்று அந்த நமக்குள் தீமைகள் நமக்கு கசப்பான செயல்களை எவ்வாறு உருவாக்கின்றது தன் கசப்பின் செயலை தாயாக நாம் வாழ்க்கையை எப்படி இயக்குகின்றது என்ற நிலையில் இங்கே மாரியம்மனை அமைத்து அதை செலவரிச்சம் வேம்பை வைத்தார்கள். அதே சமயம் விநாயகருக்கு பின் அரசையும் வேம்பையும் இணைத்தார்கள். காரணம் மனித வாழ்க்கையில் இந்த கசப்பினை வென்று அதை அடக்கி உணர்வின் தன்மை ஒளியாக மாற்றி எத்தகைய கசப்பின் தன்மையை அது நம்மை ஆட்சி புரியாது அந்த உணர்வின் தன்மை அரசாட்சி ஒளியின் சிகரமாக இன்றும் துருவ மகிழ்ச்சி இன்று துருவ நட்சத்திரமாகவும் அவனை கேட்டறிந்த அனைவரும் கசப்பினை வென்று இன்று ஒளியின் சிகரமாக இன்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். விண்ணிலே வளர்ந்து வரும் அரசன் எப்படி மற்ற மக்களை அவன் அழைத்து ஆழ்கின்றானோ இதே போல நாம் அரசன் என்ற பெயர் கொண்ட அரச மரத்தின் வித்தை நீங்க பாழடைந்த இடத்தில் போட்டால் தனக்குள் ஆற்றல் மிக்க சத்தின் துணை கொண்டு
காற்றிலிருந்து தன் சத்தனை எடுத்து நீரே இன்று மின்னில் அரசாக ஊங்கி வளர்ந்து கொண்டிருக்கின்றான். ஆனால் அதனை பின்பற்றியவர் அனைத்தும் இந்த உணர்வுகள் தான் சப்த ரிஷி தனக்குள் சிருஷ்டிக்கும் நிலையாக இன்றும் வாழ்ந்து அரசாக இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற நிலையை காட்டுவதற்குத்தான் இங்கே அரசையும் வேம்பையும் விநாயகருக்கு பின் வைத்து விநாயகருக்கு அருகிலே நஞ்சு கொண்ட பாம்பினை பிணையலாக வைத்திருப்பான். நமக்குள் நஞ்சின் சக்தி இயக்கினாலும் நஞ்சின் தன்மை நமக்குள் அந்த ரெண்டரை கலந்து நஞ்சின் வேகத் துடிப்பை அது காட்டுகிறது என்ற நிலையும் இந்த நஞ்சினை எவ்வாறு அடக்க வேண்டும், நஞ்சினை ஒடுக்கிற ஞானியின் உணர்வை நாம் எவ்வாறு பெற வேண்டும் என்ற நமக்குள் ஞாபகப்படுத்ததான் மறைமுகத்தில் நடக்கும் உணர்வினை நமக்குள் தெளிந்திடும் நிலையாக சாதாரண மக்களும் தன் வாழ்க்கையை அறிந்து தன்னை அறியாது போகும் தீமைகளை நீக்கி மெய்ஞானி உணர்வை தனக்குள் பற்றுடன் பற்றி இந்த வாழ்க்கையில் வரும் தீமைகளை பற்றற்றதாக மாற்றும் நிலையை தெளிவுற செய்து காட்டினான் அந்த மெய்ஞானிகள். அதனைத்தான் மீண்டும் நினைப்படுத்தி நீங்கள் விநாயகரை எவ்வாறு வணங்க வேண்டும், உங்களுக்குள் எந்த வினை எவ்வாறு சேர்க்க வேண்டும் என்ற நிலையில் எமது குருநாதர் காட்டிய அறுவழியில் நீங்கள் பெறுவதற்கு இதை உபதேசிக்கின்றேன். ஒளியின் சிகரமான என்றும் பூர்ண பௌர்ணமாக இருக்கும் அருண் ஞானிகள் உணர்த்திய அக்காலத்தில் உங்களுக்குள் அந்த பூர்ண நிலை அடைவதற்கு என்றென்றும் அழியா சரீரமாக நிலை கொண்டு நாம் வாழ்ந்திட வேண்டும், மனிதனின் 6வது நிலைகள் கொண்டு என்ற இந்த நிலையில் உங்களுக்குள் இந்த நன்னாளை எமது குருநாதர் காட்டிய நிலைகள் இந்த நாளை தேர்ந்தெடுத்து அருஞான வித்தாக சொல்லின் உணர்வுகள் உங்களுக்குள் பதிவாகி இந்த உணர்வின் துணை கொண்டு அருஞானின் உணர்வை நுகர்ந்து உங்கள் அறியாத சேர்த்த இருளை நீக்கி பொருகான் உணர்வாக விளைந்து உயிருடன் ஒன்றிய நிலைகள் கொண்டு என்றும் நிலை ஒளியின் அறிவாக நாம் என்றும் நிலை கொண்டு வாழ்ந்திட முடியும் என்று இந்த நம்பிக்கையில் என் குருநாதர் காட்டிய அருள்வழியில் உங்களுக்குள் இந்த உணர்வின் கிளர்ச்சியை ஊட்டுகின்றேன்.